நீங்க உங்க கஸ்டமருக்கு குட்ஸ் இல்ல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணீங்க, அதோட பில் வேல்யூ 2 லட்சத்துக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர் உங்களுக்கு ரியல் கேஷா அந்த பில் அமௌண்ட் செட்டில் பண்ணா நீங்க வாங்கலாமா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 269ST 3 ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்குது. அந்த மூணையும் நம்ம எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் 1, அக்ரிகேட்டா ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரே நாள்ல 2 லட்சத்துக்கு மேல கேஷ் வாங்க கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பைக் ஷோரூம் வச்சிருக்கீங்க. பைக்கோட காஸ்ட் 2.25 லட்சம்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து வாங்குறாரு, காலையில அவர் 1.5 லட்சமும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து 75,000 தந்தா வாங்கலாமான்னா வாங்கக்கூடாது. ஏன்னா சிங்கிள் பர்சன் ஆன சிங்கிள் டே மோர் தேன் 2 lakhs வந்து ரெஸ்ட்ரிக்டட். இப்போ உங்களுக்கு தோணும், ஆமா ஒரு நாள்ல வாங்கினா தானே பிரச்சனை, சரி நான் 4 நாளா பிரிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி வாங்கலாமா? அதுக்குதான் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் 2 இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, சிங்கிள் டிரான்சாக்ஷன். அதாவது நம்ம உதாரணத்துல பைக் கஸ்டமர் வாங்குறது தான் சிங்கிள் டிரான்சாக்ஷன் இல்லையா? அந்த டிரான்சாக்ஷனோட இன்வாய்ஸ் வேல்யூ 2.25 லட்சம் ரூபாய். அதை அவர் பிரிச்சு தந்தா கூட அக்ரிகேட்டா 2 lakhs வந்து செக் பண்ணுவாங்க. அதுவும் ரெஸ்ட்ரிக்டட். ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் 3, டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு சிங்கிள் ஈவெண்ட் ஆர் ஒகேஷன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மேரேஜ் ஆர்டர் எடுக்கிறீங்க. அதுக்கு கேட்டரிங்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாய், போட்டோகிராஃபி ஒரு 50,000 ரூபாய், டெக்கரேஷன் ஒரு 75,000 ரூபான்னு 2.25 லட்சம் ரூபாய் உங்க கஸ்டமர் கேஷா கொடுத்தா நீங்க வாங்கலாமா? வாங்கக்கூடாது. நீங்க வேரியஸ் அக்கேஷன் ஆர் ஈவெண்ட்டுக்கு வாங்கியிருந்தா கூட 269ST படி மோர் தேன் 2 lakhs கேஷ் ரிசீவ் பண்றது ரெஸ்ட்ரிக்டட். சரி, இப்ப நான் கேஷா வாங்கிட்டேன், இதோட கான்சிக்வன்சஸ் as per இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 271DA படி நீங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் அப்படியே 100% பெனால்ட்டியா பே பண்ணோம் அப்படின்றதுதான் ப்ரொவிஷன். இந்த கான்சிக்வன்சஸை தவிர்க்கிறதுக்கு நீங்க அக்கௌண்ட் பே, செக், அப்புறம் UPI, IMPS, NEFT இந்த மாதிரியான மோட்ஸ்ல ரிசீவ் பண்ணிக்கலாம்.